இன்னைக்கு சிறுகடிக்க சீரியலில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ரோஹிணியோட பியூட்டி பார்லர் வாங்கின அந்த ஓனர் அவங்க பார்லருக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ அவங்களோட கார் ரிப்பேர் ஆகிடுது. உடனே அவங்களோட அசிஸ்டண்ட்டை சொல்லி ஒரு கேப் புக் பண்ண சொல்கிறாங்க. அது யாருடைய கேபுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்தோட கேபு. முத்து அங்கே வந்துடுறாரு. ஓனர் அம்மாவும் ஏறி கிளம்பிடுறாங்க. எந்த இடம்னு கேட்டோன்னே ரோஹிணி வச்சிருக்க அந்த பார்லரோட அட்ரஸ் சொல்கிறாங்க. முத்தும் சரி போகலாம் மேடம் சொல்லி கிளம்பி போகிறாங்க. அந்த இடம் வந்தோடனே அந்த அம்மா பேசாமல் இறங்கி பணம் கொடுக்காம கிளம்பி மேலே பார்லருக்கு போயிடுறாங்க. முத்து ஆச்சரியமாக பார்க்குறாரு. இது நம்ம மனோஜோடைய ஒய்ஃபோடைய பார்லர் தானே, இங்கே இந்த அம்மா வந்திருக்காங்கன்றாங்க. சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அந்த அம்மா இல்லை. எங்கேன்னு பார்த்தோன்னா பார்லருக்குள்ளே போயிடுறாங்க. ஐயோ பணம் கொடுக்காம போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு பணம் வாங்கலான்னு முத்து பார்லருக்கு போகிறாங்க. அங்கே ரோஹிணி ஓனர்கிட்ட எனக்கு த்ரெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே மேடம் வாங்க நான் பண்ணி வரேன்னு சொல்கிறாங்க. ரூம்குள்ளே ரோஹிணி போயிடுறாங்க ரெடி பண்ணுறதுக்கு. வெளியில் ஓனர் நின்றுட்டுருக்காங்க. முத்து அதுக்குள்ளே வந்து பிக்கப் பண்ணிடுறாங்க. மேடம் பணம் கொடுக்காம வந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஓனர் அவங்களும் அங்கே உள்ள ஸ்டாஃப் கிட்ட இவர் கேட்குற பணத்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. முத்துக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. என்னடா இவங்க இங்கே மேக்கப் பண்ண வந்துட்டு இங்கே இருக்கவங்ககிட்ட பணம் கொடுக்க சொல்கிறாங்களேன்னு. அப்போ அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் சொல்கிறாங்க இவங்க தான் இந்த பார்லரோட ஓனர்னு சொல்கிறாங்க. இல்லையே இங்கே ரோஹிணின்னு வேறு ஒருத்தவங்க தானே ஓனராக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது முன்னாடி இருந்தாங்க, இப்போ அவங்களும் எங்களை மாதிரி இங்கே ஒரு ஸ்டாஃப் தான். அவங்க இந்த ஃப்ரான்ச்சைஸ்கோக்கு வித்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு முத்து கேட்குறாரு. ஒரே பிராண்ட் நேமில் நிறைய இடத்துல நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த பிரான்ச்சையும் அவங்க வாங்கி அவங்க பேரில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறோன்னே முத்து ஒரே ஷாக் ஆகிறாரு. இல்லையே இது விஜயா பியூட்டி வேர்ல்டுன்னு தானே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த ஃப்ரான்ச்சைஸ் இப்போ வாங்கி அவங்க பேரை மாற்றி வச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முத்துக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இந்த பார்லரம்மா மனோஜ் தான் ஃப்ராடுன்னு நினச்சா இந்தம்மா அதை விட ஃப்ராடாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு துருன்னு அலைகிறாரு. அண்ணாமலை முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லிட்டான்னு கேட்குறாங்க. அம்மா இல்லாத நேரமாக பார்த்து சொல்லணும். அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி விஜயாவை தேடுறாரு. அவர் ரூம்குள்ளே தான் இருக்கான்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. உங்கள் காதை கொடுங்கப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்கிறாங்க. பரவாயில்லை சொல்லுடான்றாங்க. இருந்தாலும் நீங்கள் தானே எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாரும் முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு அண்ணாமலை காதில் இந்த விஷயத்தை போடுறாரு. அண்ணாமலையும் ஷாக் ஆகிறாரு. என்ன சொல்கிற? அப்போ அந்த பார்லர் விஜயா பேரில் இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அந்த பொண்ணு வித்துடுச்சான்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. ஏன் இந்த பொண்ணு நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய பொய் சொல்லிச்சுன்னு சொல்லி அண்ணாமலை ஷாக்காக இருக்காரு. இதை முதல்ல அம்மா கிட்ட சொல்லணும்னு முத்து ஆர்வமாக இருக்காரு. ஆனால் அண்ணாமலை வேணான்னு தடுக்கிறாரு. ஒருவேளை இந்த விஷயம் அம்மாவுக்கும் தெரிஞ்சுதான் நம்மக்கிட்ட பொய் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது? மனோஜ் விஷயத்தில் எல்லாமே வேலைக்கு போகலை பார்க்கில் இருக்கான்றது வரைக்கும் அம்மாவுக்கு தெரியும்ல. அதே மாதிரி இந்த பிரச்சனையும் ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா இதனால் என்ன பையன் நீ சொல்லி, அதனால் இப்போதைக்கு அமைதியாருன்னு சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்துட்டு ரோஹிணி வேமா உள்ளே வராங்க. ரோஹிணி வந்தோடனே ரொம்ப பார்லர் வேலை ஆண்டி டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேம்மான்னு சொல்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்தா அயன் பண்ணுறவர் வராரு. 350 ரூபா பணம் வேணும்னு சொல்லிட்டு அயன் பண்ண ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. ஆனால் முத்து ஷாக் ஆகிறாரு. நானும் அயன் பண்ண கொடுக்குறதே இல்லையே, யாரோடதுன்னு கேட்குறாரு. கடைசியில் மீனா என்னோடது இல்லைன்னு சொல்கிறாங்க. யாருதுன்னு பார்த்தா மனோஜ் தான் கொடுத்துருக்காங்க. வேலையே இல்லை உனக்கெல்லாம் எதுக்கிட்ட அயன் பண்ண ட்ரெஸ்ஸுன்னு எப்பயும் போல் முத்து கலாய்க்கிறாரு. ரோஹிணி கோவப்பட்டு அவங்களே பணம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. மனோஜ் சாப்பிடாம அப்செட் ஆகி கிளம்பிடுறாரு. வேலை தேட போகிறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி எப்படியாவது ஒரு வேலையோடு வரணும்னு சொல்கிறாங்க. மனோஜ் வேலை தேடுறதுக்காண்டி நிறைய இடத்துல பார்க்குறாங்க, வேலை கிடைக்கல. கடைசியில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம். மனோஜ் உள்ளே போகிறாரு. அங்கே உள்ள மேனேஜர்கிட்ட கேட்குறாரு, இங்கே வேலை காலியாக இருக்குன்னு போட்டிருக்காங்களே என்ன வேலைன்னு கேட்குறாங்க. இங்கே டேபிளுக்கு ஆர்டர் எடுக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல ஏதாவது ஒரு வேலை செஞ்சே ஆகணும்னு அந்த வேலையை மனோஜ் வாங்கிக்கிறாரு. வேலை செஞ்சு முடிச்சுட்டு அன்னைக்கு சம்பளம் வாங்கி ரோஹிணிக்காக அல்வா வாங்கி கொண்டு வராரு. வீட்டில் வந்து எல்லாரும் முன்னாடியும் பந்தாவாக கொடுக்குறாரு. இன்றைக்கே என்னோடய ஓனர் சம்பளம் கொடுத்துட்டாங்க, எனக்கு வேலையும் கிடச்சிருச்சு, அந்த பணத்தில் தான் ரோஹிணிக்கு அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஆனால் முத்து அதை கண்டுபிடிச்சிடுறாரு. எந்த கம்பெனிலடா வேலைக்கு சேர்ந்த முதல் நாளையே சம்பளத்தை கொடுக்குறாங்க, மாதம் கடைசியில் தானே கொடுப்பாங்க, இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அத்தை கூலிக்கு வேலைக்கு போகிறவனுக்கு மட்டும்தான்டா அண்ணாட சம்பளம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் ஒரு வழியாக சமாளிச்சிடறாரு. எங்கள் ஓனர் மாதம் 1ஆம் தேதி ஆனவனே சம்பளம் கொடுத்துருவாங்களான்னு சொல்கிறாரு. ஆனாலும் முத்துவுக்கு அது நம்ப முடியல. பார்ப்போம் அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னு முத்து கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.